ஓம் சாந்தி. 20/1/2026 தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவதாக, சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா நான், அதாவது இந்த சரீரம் வேறு, ஆத்மாவாகிய நான் வேறு என்ற உணர்வில் இருக்கணும்னு அப்பா சொல்கிறாங்க. வாழ்ந்து கொண்டே இந்த சரீரத்தில் இருக்கின்றேன், சவத்தை போல். இந்த சவத்தை அப்பா உதாரணமாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆத்மா சரீரம் விடும்போது அந்த உடலை நாம் சவம்னு தான் சொல்லுவோம். அந்த சவத்தை, அந்த உடலை நம்ம தொடும்போது எந்த ஒரு உணர்வுகளும் அற்ற நிலையில் இருக்கும். இந்த உடலில் நாம் இருந்தாலும் அந்த சவத்தை போல உணர்வற்றவர்களாக தேக உணர்விலிருந்து விடுபட்டு நான் ஆத்மா என்ற உணர்வில் இருக்கணும்னு அப்பா சொல்கிறாங்க. அப்போது இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய அந்த கர்மாதீத் நிலையை அடைய முடியும்னு அப்பா சொல்கிறாங்க. அதாவது நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா என தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய அந்த கர்மாதீத், கர்மங்களை வென்ற நிலையை நாம் அடையலாம் என்று அப்பா நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக, சேவையின் நிரூபணத்தை அளிக்க வேண்டும். நாள் முழுக்க நாம் செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் அப்பா கிட்ட லெட்டர் மூலமாகவோ அல்லது சார்ட் மூலமாகவும் தெரிவிக்கணும்னு அப்பா நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக, தேக உணர்வை விட்டுவிட்டு தங்களுடைய உண்மையிலும் உண்மையான செய்தியை கொடுக்க வேண்டும். அப்பா கிட்ட நம்முடைய உண்மையான விஷயங்களை சொல்லணும். எந்த ஒரு தவறு செய்திருந்தாலும் கூட நம்ம அப்பா கிட்ட சொல்லும்போது அந்த தவறிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளையும் யுக்திகளையும் அப்பா நமக்கு சொல்வாங்க. அதனால் உண்மையான அப்பா கிட்ட உண்மையான விஷயங்களை நம்ம சொல்லணும்னு அப்பா சொல்கிறாங்க. கடைசியாக, மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அப்பா நமக்கு சொல்கிறாங்க. ஓம் சாந்தி.